ஐ லவ் யூ கோவை அண்ட் கொங்கு தங்கம்ஸ். உங்களோட அன்பை புரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தான் எனக்கு ப்ரீசியஸ்னு கட்சி தொண்டர்களுக்கு தாவேக தலைவர் விஜய் எழுதியிருக்கிறாரு கடிதம். இவர் இன்னும் சினிமாவை விட்டு வெளியே வரலன்றதையும் அனில் குஞ்சுகளுக்கு எழுதின கடிதம் இதுதான்றதையும் உறுதிப்படுத்தி இருக்கு. விஜய் தன்னோட தொண்டர்களுக்கு எழுதியிருக்கிற கடிதத்தில் 3 நாளைக்கு முன்னாடி கோவையில் நடந்த தாவேக வாக்கு சாவடி முகவர்கள் கருத்தரங்கத்தில் கலந்துக்க வந்த என்ன அளவு கடந்த அன்பால் நானே வச்சுட்டீங்கன்னு தமிழில் எழுதிட்டு ஐ லவ் யூ கோவை அண்ட் கொங்கு தங்கம்ஸ்னு தங்கிலீஷில் தட்டச்சு பண்ணியிருக்கிறாரு. நம்முடைய இளைய தோழர்கள் நம்மளுடைய வாகனங்கள் பின்னாடி இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் போடாமல் வேகமாக பின்தொடர்றது, பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்து மேலே ஏறுறது, குதிக்கிறதுன்னு மாதிரியான செயல்களில் ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்பவே கவலை அளிக்குது ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக சொல்கிறேன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது மட்டுமா, அதனால் இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பர்சனலாக பேச விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம பயணத்தப்ப ஆம்புலன்ஸ் வந்ததும் அதுக்கு நீங்கள் வழியை சரி பண்ணி விட்டீங்க பாருங்க, அந்த செயலெல்லாம் பாராட்டியே ஆகணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதுதான் நீங்கன்னு பேச்சு தமிழில் எழுதியிருக்கிற விஜய், உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிறேன் பிரெயின்ஸ், அதுக்கு நான் தலை வணங்கவும் செய்கிறேன். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே உங்களோட பாதுகாப்பு தான் எனக்கு ரொம்பவே முக்கியம். நீங்கள் தான் எனக்கு ப்ரீசியஸ்னு குணா கமல் பாணியில் ஆங்காங்க இங்கிலி பீஸை தூவி இருக்கிறாரு. நம்ம அரசியல்ல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோட கண்டிப்பும் செல்ஃப் டிசிப்ளினும் 100% சமரசமற்றதா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்ம அரசியலுக்கும் நல்லது, உங்களுக்கும் தெரியும். இனி அடுத்தடுத்து நம்ம மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சிகளெல்லாம் இருக்கிறதால நான் சொல்கிறத நீங்கள் இனிமேல் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ செய்வீங்கன்னு நம்புகிறேன். செய்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல்னு தன்னுடைய மொழி வளமையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. உழவர்களுக்கே உள்ள ஆணவம் பண்ணா. ஆம், இன்னைக்கு தலைமுறையில் இருக்கிற இளைஞர்கள் இங்கிலீஷ், தமிழ் ரெண்டையும் தவறு இல்லாமல் எழுத தெரியல. இவங்களுக்கு ஒழுங்கா எழுதவும் படிக்கவும் கற்றுத்தர வேண்டியது அந்தந்த கட்சி தலைவர்களுடைய கடமை. அதனால தான் அண்ணாவும் கலைஞரும் அழகு தமிழில் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. அதில் ஒரே ஒரு எழுத்துப்பிழை கூட இருக்காது. இது மட்டும் இல்லாமல் மொழி பற்று, மொழி அறிவுன்னு எதுவுமே இல்லாமல் கடிதம்ன்ற பேரில் இளைய தலைமுறையை தாவேக தலைவர் கெடுத்து வச்சுட்டு வராருன்றது அவருடைய கட்சிக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் நல்லதில்லை.